தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. மறுபடியும் சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. திருப்போம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 1:30-31 ஐந்து வசனங்களை வாசிக்கிறேன். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, வல்லமையுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறபடியால் உமக்கு நன்றி. ஜீவ வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே அனுப்பி தருகிறபடியால் உமக்கு நன்றி. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆழமாய் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்களுடைய செவிகள் கவனிக்கிறதா இருக்கட்டும், எங்களுடைய இருதயம் உணர்கிறதா இருக்கட்டும். வசனங்களை கொண்டு எங்களோடு பேசுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து வாருங்கள், இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் பெரிய விடுதலையும் வெற்றியும் உண்டாவதை நிச்சயமாக நீங்கள் காண்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராய் இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பிலீவ் இன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தராய் இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்க, இந்த உலகத்தில் தாயின் வயிற்றில் பிறந்த ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ரட்சிப்பு என்பதை விளக்கி சொல்லணும்னா, பாவத்துக்கும் பிசாசுக்கும் நரகத்துக்கும் தப்பி தேவனோடு இணைந்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது, அதுதான் ரட்சிப்பு. பாருங்கள், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பொதுவாக மனிதர்கள் பாருங்க, தங்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, மற்றவருடைய வாழ்க்கையும் ரொம்ப துச்சமாக நினைக்கிறாங்க. ஆகவே அற்பமான காரியங்களுக்காக வாழ்க்கையை போய் பணயம் வச்சிடுறாங்க. அற்பமான காரியங்களுக்காக வாழ்க்கையை பறி கொடுத்துட்றாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய வாழ்க்கை விலையேறப்பட்டது. மனுஷனுடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையிலே அது மிகவும் உயர்ந்ததாயிருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை நஷ்டப்பட்டு போயிடக்கூடாது, அது லாபம் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்க, அது மட்டுமல்ல, உலகத்தில் மனுஷனுக்குள்ள ஒரு பெருமையான எண்ணம் என்னன்னா, என்னுடைய மீட்பை நான் சம்பாதிச்சுக்கிடுவேன். என்னுடைய புண்ணிய கிரியைகளின் மூலமாக, என்னுடைய தியாக செயல்களின் மூலமாக என்னுடைய ரட்சிப்பை, என்னுடைய மீட்பை நான் சம்பாதிச்சுக்கிடுவேன். கடவுளுடைய உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை என்பது மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற பெருமையான ஒரு எண்ணம். கவனியங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதற்கு பலனற்றவனாக இருக்கிறான். மனுஷன் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்வதற்கு
பாருங்க, திராணி இல்லாதவனாக இருக்கிறான். ஆகவேதான் மனிதனை ரட்சிக்கும்படியாக தேவாதி தேவன் இயேசுங்கிற பெயரில் இந்த உலகத்திலே வந்தார், இரட்சகராக வந்தார். சிலுவையிலே பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி மனுஷனுடைய பாவங்களுக்கு முடிவு கட்டி மனுஷன் மேல வர வேண்டிய தண்டனையெல்லாம் தன் மேலே ஏற்றுக்கொண்டு அவர் தண்டிக்கப்பட்டு ரட்சிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பாருங்க, இயேசுவின் ரத்தத்தை அன்றி மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேற வழியே கிடையாது என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்லுகிறது. வேற வழி இருக்குமானால் இயேசு இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்து சிலுவையிலே பாடுபட்டு மரித்திருக்க மாட்டார். ஆனால் நற்செய்தி என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை சவதரித்து வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மனுஷன் ஒன்று தான் செய்யணும். தனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். நான் அந்த புண்ணிய கிரியைகளை செய்ய போறேன், நான் இந்த தியாகத்தை பண்ண போறேன்னு சொல்லி பாருங்க, அதிலெல்லாம் இறங்காம தன்னையே ஒவ்வொரு மனுஷனுடைய ரட்சிப்புக்காகவும் தியாகம் செய்த இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் போது இந்த விலையேறப்பட்ட தேவனுடைய ரட்சிப்பு இலவசமாய் மனிதனுக்கு வந்து கிடைக்கிறது. ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள், அவரை விசுவாசியுங்கள். இன்றைக்கு இப்பொழுதே இந்த நிமிஷத்திலேயே கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசு ஞானமாகவே இருக்கிறார். வேதம் அருமையாக சொல்லுகிறது, அவரே. எல்லாரும் சொல்லுவோம் அவரே. அவரும் இல்லை, அவரே. அவரை தவிர தேவ ஞானத்துக்கு வேற வழி கிடையாது. அவரே தேவனால் நமக்கு ஞானமாக இருக்கிறார். அருமையானவர்களே, அவரை போல ஒரு பெரிய ஞானி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அவரை போல ஞானமாய் வாழ்ந்தவர், அவரை போல பாருங்க வெற்றி சிறந்தவர் யாருமே கிடையாது. அந்த இயேசுவை பாருங்க, இன்றைக்கு நாம் நம்முடைய உள்ளத்திலே உடையவர்களாக இருக்கிறோம். அந்த ஆண்டவரை நாம் உள்ளத்திலே உடையவர்களாக இருக்கிறோம். ஆகவே அவரை போலவே நாம் இந்த உலகத்தில் வெற்றிகரமாக வாழ முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே தேவனால் எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இன்னொரு முறை சொல்லுவோம், அவரே எனக்கு தேவனால் ஞானமாயிருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஞானம். பாருங்க, உலகத்தில் மனிதர்கள் சொல்லுகிறாங்க, சிலுவையில் அடிக்கப்பட்டு மரிச்சு போயிட்டார் ஐயா, அவர் எப்படி வெற்றி சிறந்தார், அவரை விசுவாசிக்கிறவர்கள் எப்படி வெற்றி சிறக்க முடியும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் மனிதர்கள் கேட்குறாங்க. மனிதருடைய கணிப்பு தவறு. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதுதான் முக்கியம். அருமையானவர்களே, அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு மரிச்சு ஒன்றும் இல்லாமல் போகல. அவரை யாரும் கொல்ல முடியாது. இயேசு சொன்னார், என்னுடைய ஜீவனை நானே கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஒருவரும் என்னுடைய ஜீவனை என்னிடத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. ஆகவே செத்து கொண்டிருக்கிற மனு குலத்திற்கு வாழ்வு கொடுப்பதற்காக இயேசு தன்னையே கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அவர் தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் நமக்காக கொடுத்ததன் மூலமாக நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். யாரும் அவரை கொல்ல முடியாது. ஆனால் அவரே மனமு வந்து நமக்காக தம்முடைய ஜீவனை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். செத்து மண்ணோடு மண்ணால போகல, உயிர் தெழுந்தார். மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஜீவனுள்ள தேவனை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். உயிர் தெழுந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஐ எம் வெரி ப்ரௌட் டு பி த பிலீவர் ஆஃப் த ரிசரக்டட் கிரைஸ்ட். உயிர் தெழுந்த இயேசுவை, அவர் மேலே விசுவாசம் வைக்கிறதை குறித்து நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன்.
அவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். அவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா பாருங்க, சிலர் சொல்லுவாங்க வானத்தை பார்த்து பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பார்சத்தில் பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சத்தியத்தினுடைய ஒரு பகுதி. ஆனா இன்னொரு பகுதி சொல்லுகிறது, உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கிறார். ஆமென். இயேசு இங்க இருக்கிறாரு, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு. பாருங்க, எல்லாரும் சொல்லுவோம், உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். இன்னொரு மாதிரி சொல்லுவோம், உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். பாருங்க, இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் சர்வ ஞானி. அவரை உள்ளத்துக்குள்ள வச்சுட்டு அவரை உள்ளத்திலே உடையவர்களாக இருந்து கொண்டு தோற்று போக வேண்டிய ஒரு அவசியமும் கிடையாது. அருமையானவர்களே, எல்லா விதமான போராட்டமான சூழ்நிலைகளிலும் எப்படி விசுவாசிக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு உள்ளே இருந்து போதிக்கிறவராய் இருக்கிறார். உள்ளே இருந்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். அவருடைய ஆலோசனைப்படி அருமையானவர்கள் நடந்து கொள்ளும் போது ஒரு விஷயத்துல கூட நம்ம தோற்று போக மாட்டோம். பிரச்சனைகள் வருகிறது, ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், என் கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். பாருங்க, கர்த்தருடைய ஆலோசனையின்படி அவருடைய ஞானத்தின்படி நடக்கும்போது எந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் நாம் வெற்றி பெறுகிறவர்களாய் இருப்போம். நாம் பாருங்க, வெற்றியை சுதந்திரிக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். 100க்கு 100 வெற்றியை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? வாக்கு பண்ணி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எந்த விஷயத்திலையும் தோற்று போக வேண்டிய அவசியமே கிடையாது. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். கிறிஸ்துவுக்குள்ள எப்போதும் எல்லா இடங்களிலேயும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஆகவே தேவனுடைய ஜனங்கள் ஞானத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஞானத்தை கொண்டு எல்லா காரியங்களிலும் நாம் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வெற்றிக்கென்றே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு நாளும் தோல்வி நமக்கு கிடையாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? we are winners. அருமையானவர்களே, ஜெயிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பறவைகள் பறப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, மீன்கள் நீந்துவதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, விசுவாசிகள் ஜெயிக்கிறதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு ஞானமாக இந்த உலகத்தில் செயல்பட்டு எதிரிகளை வெட்கப்படுத்தினார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இல்லையா? அவருடைய எதிரிகள் யாரு? அவருடைய எதிரிகள் மதவாதிகள். இந்த மதவாதிகளோடு அவருக்கு எப்போதும் போராட்டமாக தான் இருக்குது. பாவிகள் அவருடைய எதிரிகள் கிடையாது. பாருங்க, வேதத்தில் நான் வாசிக்கிறோம், பாவிகளை நேசித்தார், பாவிகளை ஏற்றுக்கொண்டார், அவருடைய பாவங்களை மன்னித்தார், பாவத்திலிருந்து அவர்களை விடுதலை ஆக்கினார், அவர்களை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவருக்கு ஒரு பேரு. என்ன பேருனா, பாவிகளுக்கும் ஆயக்காரர்களுக்கும் நண்பன். ஃப்ரெண்ட் டு சினர்ஸ் அண்ட் டாக்ஸ் கலெக்டர்ஸ். பாருங்க, பாவிகளுக்கும் ஆயக்காரர்களுக்கும் சிநேகிதர். அவர் நண்பர்னு ஒரு பேரு. கவனிங்க, சகையு இருக்கிறான், அவன் ஒரு ஆயக்காரன். சமுதாயம் அவனை என்ன பண்ணுச்சு? கொடும்பாவி, டாக்ஸை போட்டு தண்டுறான் அப்படின்னு சொல்லி அவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்க. நல்லா கவனிங்க, அவன் பணக்காரன் தான், ஆனால் எந்த கனமும் சமுதாயத்தில் அவனுக்கு கிடையாது. ஆளுக்குள்ளமான ஆளு. இயேசுவை பார்க்கணும்னு யோசிக்கிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று
பார்க்க வகை தேடினான். நான் நினைக்கிறேன் தவி தவி பார்த்துருப்பான் கூட்டத்தின் மத்தியில், இயேசுவை பார்க்க முடியல. ஆகவே அவர் போகிற வழியிலே முன்னதாக ஓடி ஒரு காட்டத்தி மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். இவன் அவரை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டானோ இல்லையோ பாருங்க, அவர் இவனை பார்க்கணும்னு சொல்லி ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாரு இல்லையா? பாருங்க, அவனை பற்றி யாருமே அவருக்கு சொல்லலை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சியான ஆள் இருக்கிறான் அப்படிங்கிறத கர்த்தர் பார்த்துட்டாரு. கர்த்தர் தூரத்திலிருந்து நினைவுகளை அறிகிறார். நம்முடைய வாஞ்சை விருப்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே காட்டத்தி மரத்து பக்கத்தில் வந்த உடனே நின்னுட்டாரு. சகைவே, சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் அப்படிங்கிறாரு. இறங்கி ஓடியாந்துட்டான், வேகமா இறங்கி ஓடியாந்துட்டான். கர்த்தரை சந்திச்சானா இல்லையோ, அருமையானவர்களே, ஆள் மாறிட்டான். பாருங்க, மனுஷனை யாரும் மாற்ற முடியாது, ஆனா கர்த்தர் அற்புதமா மாத்திடுறாரு. கர்த்தர் உடனே ஒரு சந்திப்பு ஏற்பட்ட மாத்திரத்துல மனுஷன் அற்புத விதமா மாறிடுறான். அவர் ஒண்ணுமே அவன்கிட்ட பேசல, அவரை சந்திச்ச மாத்திரத்துல அவன் சொல்றான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். எவனிடத்திலேயாவது நான் அநியாயமா தண்டி இருந்தால், வாங்கி இருந்தால், அதை 4 மடங்கா கொடுக்குறேன். எவனிடத்திலேயாவது அநியாயமான்னா எல்லாமே அநியாயமா தான் வாங்கியிருக்கிறான். ஆனா சொல்றான், 4 திரும்ப கொடுக்கிறேன் அப்படிங்கிறான். ஆள் மாறிட்டான். பாருங்க அருமையானவர்களே, சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போகிறான். ஆனா மற்றவங்களாம் சொல்றாங்க, பாவியாகிய மனுஷனிடத்துல தங்கும்படி போறாரு அப்படிங்கிறாங்க. பாவிகளை ரொம்ப அரவணைச்சுக்கிறாரு இயேசு, நேசிக்கிறாரு, பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறாரு, அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. பாவிகள் அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனா மதவாதிகள் இருக்கிறாங்களே, எப்போதும் அவரோட டக் ஆஃப் வார் தான், எப்போதும் அவர் கூட சண்டை போடுறானுங்க. அவங்கள பார்த்து தான் இயேசு சொன்னாரு, மதிகேடரே குருடரேன்னாரு. இவனுங்களும் வாழ மாட்டானுங்க, வாழுகிறவங்களையும் வாழ விட மாட்டானுங்க. இவனுங்களும் முன்னேற மாட்டானுங்க, முன்னேறுகிறவங்களையும் என்ன செய்ய மாட்டாங்க, முன்னேற விட மாட்டாங்க. இவங்க தான் மதவாதிகள். நிறைய இருக்கிறாங்க சமுதாயத்தில். அருமையானவர்களே, நாம மதவாதிகளாக இருக்க கூடாது. அது தப்பு, இது தப்பு, அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம். ஐயோ ஐயோ, பாருங்க, ஒருத்தர் ரொம்ப விரக்தியில சொல்றாரு, ஐயா, இந்த உலகத்தில் இருக்கிறவனுங்கெல்லாம் நண்டுக மாதிரியே இருக்கிறானுங்க ஐயா. நண்டுகளுக்கு 2 நீளமான கை இருக்குது பார்த்தீங்களா? ஆகவே நிறைய நண்டுகளை நீங்கள் வாளிக்குள்ள அள்ளி போட்டிங்கன்னா அதுக்கு மூடி போட வேண்டிய அவசியமே இல்லை. ஏதாவது ஒரு நண்டு மேலே வரணும்னு யோசிச்சுன்னா அடுத்த நண்டுக்கு நீளமான கை இருக்குது பார்த்தீங்களா, பிடிச்சி இழுத்து டப்புன்னு என்ன செஞ்சிருது, கீழே போட்டுருது. எந்த நண்டும் மேலே வராது. இப்படிதாயா ஒருத்தனும் என்னைய மேலே வர விட மாட்டேங்கிறான், படாத பாடுபடுத்துறானுங்கன்னு சொல்லி ஒருத்தர் விரக்தியில் சொன்னார். தேவனுடைய மக்களே, நான் சொல்கிறேன், ஒருவேளை உலகத்தில் இருக்கிறவனுங்க அப்படி இருக்கலாம். ஆனால் தேவ ஞானத்திலே தேவனுடைய ஆலோசனைப்படி நாம நடக்கும்போது கர்த்தருடைய கரம் எல்லாரை பார்க்கலும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம உயர்றதுக்கு பிரயாசப்படுகிறது இல்ல, கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். அருமையானவர்களே, யோசேப்பு அவன் பாருங்க, அவனுடைய அன்னைமாரெல்லாம் அவனை அடிச்சு குழிக்குள்ள போட்டாங்க, குழியில இருந்து தூக்கி எகிப்துக்கு அடிமையா வித்துட்டானுங்க. அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, யோசேப்பு ஒளிஞ்சான், தீர்த்து கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைச்சானுங்க. அவன் இவனுங்க மேல வன்மம் வைக்கவே இல்லை. அவன் என்ன பண்ணான், அருமையானவர்களே, கர்த்தருடைய ஞானத்தின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டான், கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் வருஷங்கள் ஆனது. யோசேப்பை பார்த்து பார்வோன் விதமாக சொன்னான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். திருப்புங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 41:39 பாருங்க.
பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. பாருங்க, கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கிறான், கர்த்தரை நேசிக்கிறான், கர்த்தருடைய தரிசனத்துக்கு பாருங்க உண்மையா இருக்கிறான். இங்க பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறான், உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. ஆகவே நீதான் எகிப்து தேசத்துக்கு பிரதம மந்திரியா இருக்கணும்னு சொல்லி, அருமையானவர்களே, கர்த்தர் ஞானமாய் நடந்த யோசேப்பை உயர்த்தினார் என்று நாம் பார்க்கிறோம். நான் சொல்லுகிறேன், ஞானமாய் நடக்கிற உங்களையும் கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். யோசேப்பை போல உயர்த்துவார். இருக்கிறீங்களா? யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினாரு. இல்லை, யோசேப்பின் தேவன் தான் உங்க தேவன். யோசேப்பை உயர்த்தி இருப்பாரானால் உங்களையும் கண்டிப்பா என்ன செய்வாரு? உயர்த்துவார். அருமையானவர்களே, உங்களை கீழே தள்ளணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் வெட்கப்படுவார்கள். உங்க கூட போட்டி போடுறவங்க எல்லாம் இல்பொருளாவார்கள். உங்களுக்கு விரோதமாக வருகிறவரெல்லாம் சிதறடிக்கப்படுவார்கள். நீங்க ஜெயிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எல்லாரும் நம்மை உயர்த்துகிற தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. பாருங்க, பரிசேயர்களுக்கு இயேசுவின் மேல பொறாமை. இயேசுவை குற்றப்படுத்தணும், அவரை மேற்கொள்ளணும், அவரை தோற்கடிக்கணும். இதுதான் அவனுடைய விருப்பம், அவனுடைய ஆசை. ஆகவே இயேசுவினிடத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்க. நல்லா கவனிங்க. என்ன பிரச்சனைன்னா, விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தி சொல்லுகிறாங்க, இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே கட்டளையிட்டு இருக்கிறார், நீர் என்ன சொல்லுகிறீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கவனிங்க, எப்படியாவது இயேசுவை குற்றப்படுத்தணும், இயேசுவை அகப்படுத்தணும், இயேசுவை மேற்கொள்ளணும், இயேசுவை ஜெயிக்கணும், அவரை தோற்கடிக்கணும். இதுதான் அவனுடைய விருப்பம், அவனுடைய ஆசை. கவனிங்க. ஆகவேதான் அந்த பெண்ணை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. இல்லையா? யோசித்து பாருங்க. மதுரையா இருக்கட்டும், அல்லது இங்கிலாந்தா இருக்கட்டும், அல்லது அமெரிக்காவா இருக்கட்டும், விபச்சாரம்னா அதுல 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இல்லையா? ஆனா அந்த ஆளை விட்டுட்டானுங்க, இவளை மட்டும் பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இவளை தண்டிக்கணும்ன்றது அவனுடைய நோக்கம் கிடையாது. தண்டிக்கணும்னா 2 பேரையும் கொண்டு வந்திருக்கணும். இல்லையா? இயேசுவாகப்படுத்தணுன்றது அவனுடைய நோக்கம். அதை அவர் பிரசங்கியார் சொல்றாரு, அந்த ஆம்பளை ஆள் இருக்கிறானே, அவன் ஒருவேளை இந்த பரிசேயருடைய ஃப்ரெண்டா இருந்தாலும் இருப்பான். அதனால அவனை விட்டுட்டு வந்துட்டானுங்க. முழு நோக்கம் என்னன்னா இயேசுவை ஆகப்படுத்தணும். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நல்லா கவனிங்க. இயேசு தேவ ஞானத்தை செயல்படுத்துகிறார். அவருக்கு நல்லா தெரியுது, ஞானமா செயல்பட்டால் ஒழிய இந்த பிரச்சனையில ஜெயிக்க முடியாது. ரொம்ப இக்கட்டான ஒரு பிரச்சனை. ஏன்னா அவளை கல்லறிய வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார். ஏன்னா மோசேயின் நியாயப்பிரமாணம் சொல்கிறது இப்படிப்பட்டவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று. இவர் கல்லறிய வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அதனால மோசேயின் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறார் அப்படின்னு சொல்லிடலாம், அவரை குற்றப்படுத்திடலாம். கல்லறியணும்னு சொல்லிட்டாருன்னா இவர்கிட்ட இறக்கமே இல்லையே, அன்பான பிரசங்கியாருன்னு சொல்றாங்களே, கல்லெறியணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படி குற்றப்படுத்தலாம். அப்ப கல்லெறியாதங்கன்னு சொன்னாலும் குற்றம்தான். பாருங்க, கல்லெறிங்கன்னு சொன்னாலும் குற்றம்தான். இக்கட்டான ஒரு நிலைமை இயேசுவுக்கு. பைபிள்ல போட்டிருக்குது, இயேசு குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார்னு போட்டிருக்குது. கவனிங்க, தேவன் விரலிலே எழுதினார் என்று சொல்லும்போது ஏதாவது ஞாபகம் வருதா உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டில் கற்பனைகளை கொடுக்கும்போது பாருங்க, மோசேயின் இடத்துல கற்பனைகளை கொடுக்கும்போது வேதம் சொல்கிறது, தேவன் தம்முடைய விரலினால் எழுதி அந்த கற்பனைகளை மோசேயின் இடத்திலே கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம்.
அதே தேவன்தான் இன்னைக்கு தேவாலயத்தில் விரலினால் எழுதிட்டு இருக்கிறாரு. என்ன அர்த்தம்னா, அந்த 10 கற்பனைகளை எடுத்துட்டு வந்து இவரை குற்றப்படுத்தணும்னு யோசிக்கிறாங்களே, அவங்கள பார்த்து இயேசு என்ன சொல்றாருன்னா, 10 கற்பனைகளை கொடுத்ததே நான் தான்டா, இதை வச்சே என்னை குற்றப்படுத்த வந்திருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி, அருமையானவர்களே, இந்த 10 கற்பனைகளை தான் எழுதியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். களவு செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பாருங்க இயேசு அங்கே எழுதுகிறாரு. இவனு இப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்கிறானுங்க. பார்த்துட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய அவர் கொடுக்கிற ஒரு உணர்வு வருகிறது. என்ன அர்த்தம், என்ன உணர்வுன்னா, களவு செய்யாதிருப்பாயாக, நாம் களவு பண்ணியிருக்கிறோமே. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, நாம் பொய் சாட்சி சொல்லியிருக்கிறோமே. இச்சியாதிருப்பாயாக, நாம் இச்சித்திருக்கிறோமே. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு ஒரு உணர்வை கொடுக்குறாரு. அவன் இன்னைக்கு பாவம் செஞ்சிருக்கிறா, நீங்க இதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சிருக்கிறீங்க, எல்லாம் பாவிகள் தான் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவனுக்குள்ள வருகிறது. இப்போ இயேசு சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை அவள் மேல் எரிய கடவன். சொன்ன மாத்திரத்தில் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களாகி, பெரிய பெரிய கல்லுகளை தூக்கிட்டு வந்தவனுங்க கல்லுகளெல்லாம் பொத்து பொத்துன்னு போட்டுட்டு இடத்த காலி பண்ணிட்டானுங்க. எல்லா பயிலும் ஓடி போயிட்டான். இப்போ இயேசு நிமிந்து பார்க்குறாரு. நிமிந்து பார்த்தா அந்த பெண் மட்டும் நின்றுட்டு இருக்கிறா. இயேசு கேட்கிறாரு, ஸ்திரியே, ஒருவனும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவ சொல்ற, இல்லை ஆண்டவரே அப்படி என்று சொல்லுகிறாள். இயேசு அருமையா சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அதாவது, உன் பாவத்தை மன்னிச்சிட்டேன், என் நீதியை உனக்கு கொடுத்துட்டேன், இனி நீ போ, பாவம் செய்யாம பரிசுத்தமாய் வாழுன்னு சொல்லி அவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். கவனிங்க, எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. நம்முடைய ஆண்டவர் எதிரிகளை விரட்டுறாரு, பாவிகளை மன்னிக்கிறாரு, விடுதலையாக்குகிறாரு. அருமையானவர்களே, அன்றைக்கு கர்த்தருக்கு பெரிய மகிமை. ஏன்னா ஒரு பாவி அவள் விடுதலையாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறாள். குற்றம் சொல்ல வந்தவங்க ஓடுறாங்க. கர்த்தருக்கு பெரிய மகிமை. இப்படிப்பட்ட மகிமை எதனாலே வந்தது? தேவ ஞானத்தை இயேசு செயல்படுத்தினார். ஆண்டவர் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எந்த நேரத்தில் என்ன பேசணும், எதை நான் சிந்திக்க வேண்டும், கர்த்தாவே எனக்கு சொல்லும் ஆண்டவரே, அடியேன் கேட்கிறேன். பாருங்க, எல்லாருக்கும் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வருகிறான் இல்லையா? அது வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், அது குடும்பமாக இருக்கட்டும், அது எந்த இடமா இருக்கட்டும், பல நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் அது மத்தியில் கர்த்தர் ஞானத்தின் ஊற்றாகிய இயேசு நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நமக்கு, அருமையானவர்களே, எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனைகளை கற்றுக் கொடுக்கிறார். அப்படி நடந்து கொள்ளும் போது, அருமையானவர்களே, நாம் ஜெயிக்கிறவர்களாக மாறுகிறோம். எதிர்த்து வருகிறவர்கள், அருமையானவர்களே, மடங்கடிக்கப்படுகிறார்கள். கர்த்தாவே, தேவ ஞானத்திலே நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். கவனிங்க, இந்த சம்பவத்தில் எதை தேவன் முக்கியப்படுத்துகிறார்ன்றதை பாருங்க. எதை முக்கியப்படுத்துறாரு? தேவ அன்பையும் மன்னிப்பையும் விடுதலையையும் கர்த்தருங்க முக்கியப்படுத்துகிறார். ஞானம் தேவ அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, மன்னிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, விடுதலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அநேக மக்கள் பாருங்க, அற்பமான
காரியங்களை பெருசா பேசி, அருமையானவர்களே, ஒருத்தர் குற்றப்படுத்தி ஒருத்தரோட ஒருவர் சண்டை போட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்கள்? இழந்து போகிறார்கள். ரட்சிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் கூட இப்படிப்பட்ட நிலை காணப்படுகிறது. அருமையானவர்களே, ஒரு பெரிய பிரசங்கியார் சொல்றாரு, Pentecostal people have majored in the minors. பெந்தேகோஸ்தே ஆட்கள் சின்ன காரியங்களை ரொம்ப பெருசுபடுத்துறாங்க. அருமையானவர்களை கவனிங்க. சின்ன காரியங்களை பெருசுப்படுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம அநேக குடும்பங்கள் இருக்கிறது. நம்ம குடும்பங்கள் அப்படி இருக்க கூடாது. அற்பமான காரியங்களை தூக்கி எறிஞ்சிடணும். பெரிய காரியங்களுக்கு பாருங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு சொன்னார், திருப்புங்க மத்தேயு 23 போவோம். 24வது வசனம் பாருங்க. குருடரான வழிகாட்டிகளே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்கள். கவனிச்சிங்களா? கொசு இல்லாதபடி வடிகட்டுறாங்களாம், ஆனா ஒட்டகத்தை ஒழுங்கிடுறாங்களாம். சின்ன காரியங்களை பெருசா நினைக்கிறாங்க, பெரிய காரியங்களை ஒண்ணு இல்லைன்னு தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இதுதான் பாருங்க அருமையானவர்களே, அநேகர் வாழ்க்கையில தொற்று போவதற்கு காரணமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு இவங்களே தடைகளா இருக்கிறாங்க. தேவனுடைய மக்களே, சின்ன காரியங்களை தூக்கி எறியணும். முக்கியமான காரியங்களுக்கு பிரதானமான இடங்களை கொடுக்கணும். தேவன் எதை முக்கியம் சொல்றாரோ அதை நாம முக்கியம்னு நினைக்கணும். தேவன் எது முக்கியம் இல்லைன்னு சொல்றாரோ அதை நாம முக்கியம் இல்லைன்னு விட்டுறணும். அருமையானவர்களே, இதுதான் தேவ ஞானம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இதுக்குள்ளதான் சந்தோஷமும் சமாதானமும் வெற்றி நிறைந்த வாழ்க்கையும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். திருப்புங்க இப்போ மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 3ல இருந்து பாருங்க. உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இயேசு பேசுகிறார், கவனிங்க. இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன் கண்ணில் பில்லரே இருக்குது, பீமே இருக்குது, ஆனா அடுத்தவன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ பார்த்துட்டு இருக்கிற பாருங்க. அவன் கண்ணில் ஒரு சின்ன துரும்பு இருக்குது. கவனிச்சிங்களா? கர்த்தர் சொல்றாரு, உன்னை கரெக்ட் பண்ணு, அப்புறம் அடுத்தவனை கரெக்ட் பண்றதுக்கு என்ன செய்யலாம்? யோசிக்கலாம். ஞானத்தின் வார்த்தைகள். கவனிங்க, நான் திருமணமான புதுசுல என் மனைவி கூட ஓயாம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். சிலர் யோசிக்கிறாங்க, பாஸ்டர் நீங்களான்னு. நான் தான், சத் நானே தான். அவற்று இருக்கிற சின்ன சின்ன குறைகளை பாருங்க சொல்லி காமிச்சு, நீ அப்படி பண்ண, நீ இப்படி செஞ்ச, அப்படி செஞ்சிருக்கலாமா, தப்புன்றதை ஒத்துக்கோ அப்படிமே. நான் அவ விடுவாளா? அவ சமயம் பார்த்துட்டே இருப்பா. பார்த்துட்டு கரெக்டாக சொல்லுவா, இந்த பண்றீங்கல்ல நீங்க இப்படி பண்றீங்கல்ல, இது நியாயமா, இது சரியா அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. பாருங்க, குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை. ஆனா சர்ச்சுக்கு வந்தா பிரசங்கத்தை வெளுத்து கட்டுறது. கர்த்தர் என்கிட்ட சொன்னார், தம்பிங்க வா, இது என்ன மாயமாலமா இருக்குது? குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டை, ஆனா பெரிய பிரசங்கம் மட்டும் பெரிய பிரசங்கம். குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டு சமாதானத்தை கெடுத்துட்டு நீ பிரசங்கம் பண்ணனா எடுபடாது தம்பி, உன்னை மாத்த முதல்ல அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னோட இடைப்பட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் பர்சனலா பேசுறாருன்னு? தனிப்பட்ட ரீதியில பேசுறாருங்க.
நான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே என்னை மன்னியும், அற்பமான காரியங்களை குப்பையில் தூக்கி எறிய எனக்கு உதவி செய்யும், அன்புக்கு இடம் கொடுக்க எனக்கு உதவி செய்யும், மன்னிப்புக்கு இடம் கொடுக்க எனக்கு உதவி செய்யும், தாழ்ந்து போக விட்டு கொடுக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று அருமையானவர்களே கர்த்தருடைய ஞானத்துக்கு அவருடைய அன்புக்கு என்னை அர்ப்பணித்தேன். நான் சொல்லுகிறேன், என் குடும்பம் சந்தோஷம் நிறைந்த குடும்பமாக மாறிவிட்டது. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், சமாதானத்தோட இருக்கிறோம். உங்க குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய குடும்பங்கள் சந்தோஷ குடும்பங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்முடைய குடும்பங்கள் சமாதான குடும்பங்கள், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள், நம்முடைய குடும்பங்கள் அற்புத குடும்பங்கள். ஆமென். ஜீவ வார்த்தை ஆலயத்துக்கு வருகிற மக்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள், இது அற்புத குடும்பங்கள். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் திட்டமாய் விரும்புகிறார். திருப்போம் நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம் பாருங்க. அதன் வழிகள், அதாவது ஞானத்தின் வழிகள், ஞானத்தின் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் என்னது? சமாதானம். ஞானத்தின் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அருமையானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கை முழுவதும் இனிப்பா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்கிறார் பாஸ்டர்? உங்க குடும்பம் இனிமையான குடும்பமா இருக்கணும், அதுதான் கர்த்தருடைய சித்தம். கவனிங்க, அதுக்கு தான் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஞானத்தை கொடுத்திருக்கிறார். கசப்பு ஒருபோதும் கர்த்தருடைய சித்தம் கிடையாது. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, கசப்பை கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு போல, ஏதோ ஒரு நோக்கத்தோடு அனுப்பி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கசப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். நீங்க அப்படி நினைச்சு கசப்பை ஏற்றுக்கொண்டீங்கன்னா கசப்பு உங்க வாழ்க்கை விட்டு போகவே போகாது. அருமையானவர்கள், நம்முடைய தேவன் அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே இனிப்பின் தேவன் தான். கசப்பு அவரிடத்திலிருந்து வருகிறது கிடையாது. கசப்பு பிசாசின் இடத்திலிருந்து என்ன செய்கிறது? வருகிறது. இப்போ அந்த கசப்பை மாற்றக்கூடிய அதிகாரத்தையும் உரிமையையும் சாக்கியத்தையும் கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, தந்திருக்கிறாரு. நம்மால முடியும். கவனிங்க, அதுக்கு தான் கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, அதுக்கு தான் அவருடைய ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. அருமையானவர்களே, வார்த்தையை பயன்படுத்தி, தேவ ஞானத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை அகற்றி இனிப்பை கொண்டு வர வேண்டும். கொண்டு வரக்கூடிய ஸ்லாக்கியத்தையும் பொறுப்பையும் கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. இருக்கிற கசப்பை அதிக கசப்பு ஆக்கிடக்கூடாது. அது ஞானமான செயல் கிடையாது. ஒரு கார் மெக்கானிக் இருக்கிறாரு, அவர் கையில் உபகரணங்களை வச்சிருக்கிறாரு, டூல்ஸ் வச்சிருக்கிறாரு, கருவிகள் இருக்குது. இப்போ காரு பழுதுபட்டு நிற்கிது, போக மாட்டேங்குது. கார் மெக்கானிக் அந்த டூல்ஸை பயன்படுத்துறாரு. பயன்படுத்தி பயனில்லாத காரை நல்ல பயனுள்ள ஓடக்கூடிய காராக மாற்றி விடுகிறார். இப்போ மக்கள் அதில் ஏறி ரொம்ப சந்தோஷமா அனுப்பிச்சாங்க, பயணம் பண்றாங்க இல்லையா? அதே போல அருமையானவர்களே, கர்த்தர் தேவ ஞானம்ங்கிற டூலை நம்மகிட்ட கொடுத்திருக்கிறாரு, வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வார்த்தைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை அகற்ற வேண்டும். வார்த்தைகளை பயன்படுத்தி அருமையானவர்களே வாழ்க்கையிலே இனிமையை கொண்டு வர வேண்டும். நம்மால முடியும். லாரிகளில் கூட எழுதி போட்டிருக்கிறான், உன்னால் முடியும் தம்பின்னு. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னால முடியும் தம்பி, உன்னால முடியும் தங்கச்சின்றாரு. ஹலோ, சில சொல்ல என்னால எதுவுமே முடியாது பிரதர், எல்லாம் ஆண்டவர் தான். ஆண்டவரா பார்த்து இந்த கசப்பை நீக்கினால் ஒழிய இந்த கசப்பு நீங்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, ஆண்டவரா பார்த்து செய்யறது இல்ல. கர்த்தர் சொல்றாரு, நீ பாரு, கசப்பை நீக்குவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் நான் நினைச்சிருக்கிறேன், செஞ்சு முடிச்சிருக்கிறேன். இப்போ கசப்பை இனிப்பாக உன்னால மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அதனால தான் அந்த பிலிப்பியர் 4 அதிகாரம் 13வது வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்னொரு முறை சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. யோசுவாவினுடைய கதையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இஸ்ரவேல் மக்களை சக்சஸ்ஃபுல்லா வனாந்தரத்தில் நடத்திட்டு வந்த மோசே இறந்து போயிட்டாரு. இப்ப 30 லட்சம் மக்களை கானான் தேசத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பொறுப்பை தேவன் யோசுவாவுக்கு கொடுக்கிறாரு. யோசுவா தலை மேல ஒரு பெரிய பொறுப்பு வந்து சேர்ந்துருச்சு. 30 லட்சம் மக்களை கானான் தேசத்துக்குள்ள நடத்திட்டு போறதுன்றது விளையாட்டான காரியம் கிடையாது. பெரிய சேலஞ்சு. யோசுவா கலங்குறான், திகைக்கிறான். எப்படி செய்ய போறோம்? பயப்படுகிறான். கர்த்தர் வர்றாரு, திகையாதே கலங்காதே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. எல்லாரும் சொல்லுவாங்க, இரவும் பகலும் வேதத்திலே தியானமாயிருப்பாயாக. இங்கதான் வெற்றியே இருக்குது. தேவனுடைய மக்களை கவனிங்க. நம்முடைய வெற்றிக்கான சோர்ஸ், நம்முடைய வெற்றிக்கான வல்லமை வார்த்தைக்குள்ளதான் இருக்குது. வார்த்தை தான் தேவ ஞானம். யோசுவாட்ட சொல்றாரு, இரவும் பகலும் தியானமாய் இருப்பாயாக. அப்படி தியானமாயிருந்து அதன்படி செய்வாயானால், கர்த்தர் சொல்றாரு, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ நல்ல வெற்றி பெறுவாய். You will make your way prosperous. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஏன்னா இந்த வார்த்தைகள் உனக்குள்ள போகும்போது தேவ ஞானம் உள்ளே போய் விடுகிறது, தேவ பலன் வந்து விடுகிறது. இப்ப நீயே உன்னுடைய காரியங்களை என்ன செய்யலாம்? வாய்க்க செய்யலாம். நான் வந்து ஒவ்வொரு முறையும் உன்னை இப்படி செய்ப்பா, உன்னை பலப்படுத்துறேன் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வார்த்தையின் மூலமாக ஏற்கனவே நான் உள்ளதா இருக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குறது? அருமையானவர்களே, பாருங்க, வெற்றிகரமாய் வாழக்கூடிய கிருபையை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தேவன் நமக்கு என்ன செய்கிறாரு? தந்திருக்கிறாரு. கர்த்தரை பொறுத்தளவுல கசப்பை ஏற்கனவே மாத்திட்டாரு. உங்களுக்கு தெரியுமா? திருப்புங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம், யாத்திராகமம் 15 அதிகாரம், யாத்திராகமம் 15:22 பாருங்க. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் எத்தனை நாள்? 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். செங்கடல்ல இருந்து போறாங்க, நடக்கிறாங்க, பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப 3 நாள் அருமையானவர்களே வனாந்தரத்தில் நடக்கிறாங்க. அதுவும் தண்ணி இல்லாமல் நடக்கிறாங்க. யோசித்து பாருங்க, வனாந்தரம் குளிர்ச்சியான காஷ்மீர் பள்ளத்தாக்கு கிடையாது இல்லையா? குளிர்ச்சியான இடத்துல நடக்கும்போது அதிக தண்ணி தேவைப்படாது, தாகம் எடுக்காது. ஆனா வனாந்தரத்தில் நடக்கிறாங்க, சூடா இருக்குது, தண்ணி தேவைப்படுகிறது, தாகம் நிறைய எடுக்குது. ஆனா தண்ணி எங்கேயும் இல்லை. தண்ணி கிடைக்காதான்னு பாருங்க, நடந்து வரும்போது அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துட்டே வர்றாங்க. ஒரு இடத்துக்கு வர்றாங்க, அங்கே நிறைய தண்ணி இருக்குது. தண்ணியை பார்த்த உடனே பெரிய நிம்மதி பெருமூச்சு. ஆஹா, தண்ணி கிடச்சிருச்சேன்னு சொல்லி அவசர அவசரமாக தண்ணி எடுத்து வாயில் வச்சா தண்ணி கசக்குது. கசப்பாக இருக்குதுன்ற உடனே மக்களுக்கு பாருங்க முறுமுறுப்பு வந்துருச்சு. இந்த துதியும் ஸ்தோத்திரமும் வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுது. ஆனால் முறுமுறுப்பு மட்டும் டக்குன்னு வந்துடுது.
ஹலோ, நான் உங்களை பற்றி சொல்லலை, பொதுவாக சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்க, தண்ணி கசப்பா இருந்தவன உடனே முறுமுறுப்பு. தேவனுடைய மக்களே, நாம் கொஞ்சம் மாறணும். அந்த கஷ்டமான சூழ்நிலை கூட அது தேவனால் வந்தது கிடையாது. தேவன் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து நம்ம அற்புதமாய் விடுதலை ஆக்கிறவராய் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா கஷ்டமும் பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. அருமையானவர்களே, ரொம்ப ஆழமா நான் சொல்ல விரும்பல, ஆனா இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, எந்த தீமையா இருந்தாலும் சரி, பிசாசின் இடத்திலிருந்து தான் வருகிறது. ஆனா நம்முடைய தேவன் நல்ல தேவன். அவர் எப்போது நம்ம கூட இருக்கிறாரு. எப்பேற்பட்ட இக்கட்டான நிலைமையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி, நிச்சயமாக கர்த்தரிலிருந்து விடுதலையாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விடுதலையாக்குவார்னு விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் இக்கட்டான சூழ்நிலையில இருந்து விடுதலையாக்கி பாருங்க, இனிப்பான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தருவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை உரக்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. எதிர்பாருங்க, கர்த்தர் சிலர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். எதிர்பாருங்க. ரொம்ப போராட்டமா இருக்குது பாஸ்டர், என்ன செய்யணும்னே தெரியல. நான் சொல்லுறேன், கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. கசப்பான சூழ்நிலை இனிப்பான சூழ்நிலையாக மாறும். பாருங்க, இங்க தண்ணி கசப்பா இருக்குது. உடனே முறுமுறுக்கிறாங்க. மோசே கர்த்தரிடத்துல சொல்லுகிறான். கர்த்தர் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். வாசிங்க யாத்திராமத்தின் புஸ்தகம், யாத்திராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம் பாருங்க. யாத்திராமம் 15:25. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராய் ஆயிற்று. கவனிங்க, கர்த்தர் அவனுக்கு ஒரு மரத்தை காமிக்கிறாரு. அந்த மரத்தை கொண்டு வந்து இந்த தண்ணிக்குள்ள போட்ட உடனே தண்ணி மதுரமான தண்ணீரா மாறிடுச்சு. மரத்தை போடுவதற்கு முன்பதாக அது கசப்பான தண்ணி, மரத்தை போட்ட பிறகு அது தித்திப்பான தண்ணீராக மாறிவிட்டது. அந்த மரம் எதற்கு அடையாளமா இருக்கிறது யோசித்து பாருங்க. அந்த மரம் கல்வாரி சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது. கல்வாரி சிலுவைக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை கசப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் கல்வாரியில் அறையப்பட்ட இயேசுவை சந்தித்த பிறகு நம்முடைய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக இருப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இனிப்பான வாழ்க்கையா இருப்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஏன்னா கல்வாரி சிலுவையில நம்முடைய வாழ்க்கையின் எல்லா கசப்புகளையும் இயேசு தன்மையிலே போட்டுக்கொண்டு, அதற்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எல்லா கசப்பையும் பாதாள வரைக்கும் எடுத்துட்டு போய் புதைச்சிட்டு இயேசு 3ஆம் நாள் உயிரோடு இருக்கிறாரு. இருக்கிறீங்களா அருமையானவர்களே? அவர் இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கைய பாருங்க, இனிப்பான வாழ்க்கையாக மாற்றுகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். கவனிங்க. ஆகவே இயேசுவை சந்திச்ச மாத்திரத்தில் வேதம் அருமையா சொல்லுகிறது, வாழ்க்கை ரொம்ப புது சிருஷ்டியா மாறிடுச்சு. முதல்ல அது பழைய வாழ்க்கை. ஆனா இயேசுவின் சிலுவைக்கு பிறகு இது புதிய வாழ்க்கை. பழைய பாவம், பழைய பலவீனம், பழைய சாபம், பழைய தீமைகள் எல்லாம் ஒளிந்து போயின. எல்லாம் என்னவாயின? எல்லாரும் சொல்லுவோம், எல்லாம் புதிதாயின. பாருங்க, எல்லாம் புதிதாயின. எல்லாம் பாருங்க இனிப்பாக மாறிவிட்டது இயேசுவின் கல்வாரிக்கு பிறகு. ஆகவே கல்வாரி சிலுவையில் நம்முடைய வாழ்க்கையின் கசப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. இன்றைக்கு இனிப்பு தான் நம்முடைய பங்கு. இதை ஆண்டவருடைய மக்கள் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, ஊர்ஜிதப்படுத்தணும். என் வாழ்க்கை இனிப்போதான் இருக்கும். அதனாலதான் பாருங்க, மோசேட்ட கர்த்தர் சொல்லும் போது, எகிப்தின் வாழ்க்கை அது அடிமைத்தனத்தின் வாழ்க்கை. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எங்க கொண்டு போவாராம்? பாலும் தேனும் ஓடுகிற, எல்லாரும் சொல்லுவோம், பாலும் தேனும் ஓடுகிற, பாலும் தேனும் ஓடுகிற இனிமையான தேசத்துக்கு
கொண்டு போவேன்னு சொன்னாரு. அருமையானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட இனிப்பான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்தவ ஜீவியான உடனே அது நெருக்கம் பிரதர், கஷ்டம் பிரதர், அது போராட்டம் பிரதர்ன்றதான் அநேக ஆவிக்குரிய மக்களுடைய மனசுல இருக்குது. இல்லைங்க, கர்த்தர் இயேசு கல்வாரி சிலுவையில எல்லா நெருக்கத்தையும் இடுக்கத்தையும் கசப்பையும் எல்லா போராட்டங்களையும் எல்லா வியாதிகளையும் எல்லா சாபங்களையும் எல்லா தரித்திரங்களையும் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. யோவான் அவரை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இல்லையா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இதோ உலகத்தின் வியாதிகளை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் தரித்திரத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் மனக்குழப்பத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதோ உலகத்தின் வாழ்க்கையின் கசப்புகளை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுமந்து தீர்த்துட்டாரு. அவர் சுமந்து தீர்த்துட்டாரு, நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே பிசாசு சொல்லணும், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இது இனிமையான வாழ்க்கை. பிசாசு, நீ இதை கசப்பாக்க விட மாட்டேன் நான் இயேசுவின் நாமத்தில். இருக்கிறீங்களா? வியாதியை பார்த்து பேசணும், பலவீனத்தை பார்த்து பேசணும். வார்த்தைகளுக்கு கர்த்தர் அவ்வளவு வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. அருமையானவர்களே, மரணமும் ஜீவனும் எங்கெங்க இருக்குது? நாவின் அதிகாரத்தில் இருக்குது. பாருங்க, பயத்துக்கு அதைரியத்துக்கு இடம் கொடுத்து அவிசுவாசமா பேசி அநேக தேவனுடைய மக்கள் தோல்விக்குள்ள போயிடுறாங்க. இது ஆண்டவருடைய சித்தமே கிடையாது. அருமையானவர்களே, பிரச்சனையில விரட்டி அடிக்கிற மாதிரி பேசணும். சுகம் என்னுடையது, பலன் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, சமாதானம் என்னுடையது, சந்தோஷம் என்னுடையது, வெற்றி என்னுடையது, உயர்வு என்னுடையது. இதை பறிக்கிறதுக்கு உன்னை விட மாட்டேன் பிசாசே. இருக்கிறீங்களா? அருமையானவர்களே, அவ்விதமாக கர்த்தர் நமக்காக சம்பாதித்த இந்த ஆசீர்வாதங்களை பாருங்க, ஆழமா பற்றி கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அது நம்முடையது என்பதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக மாறும். கவனிங்க, இப்ப போவோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 3:18. அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்கிற எவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் வேணுங்க? தேவனுடைய மக்களே கவனிங்க, ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். யோசித்து பாருங்க, ஜீவ விருட்சம்னா ஏதாவது ஞாபகம் வருதா? ஜீவ விருட்சம்னா ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் மரண விருட்சத்தையும் தேவன் முளைக்க பண்ணினார். இல்லையா? ஆதாமை பார்த்து சொன்னாரு, ஜீவ விருட்சத்தை சாப்பிடு, மரண விருட்சத்தை சாப்பிடாத, சந்ததி சந்தானமாய் வாழ்ந்திருப்பாய். ஜீவ விருட்சத்தை விட்டுட்டு மரண விருட்சத்தை சாப்பிடுவாயானால் சாகவே சாவாய். இல்லையா? அப்படிதான் தேவன் சொன்னாரு, ஆதாம்கிட்ட சொன்னாரு. ஆனா இவன் என்ன பண்ணா? டைரக்டா ஆப்போசிட். அவரு பிசாசுக்கு செவி கொடுத்து ஜீவ விருட்சத்தை விட்டுட்டு மரண விருட்சத்தை தெரிந்து கொண்டான், சாப்பிட்டான், செத்தான். அவனுடைய சந்ததி இன்றைக்கு அருமையான மரணத்தின் பிடியிலே சிக்கி தவிக்கிற ஒரு காட்சியை, தத்தளிக்கிற ஒரு காட்சியை நாம் இந்த உலகத்தில் பார்க்குறோம். இல்லையா? நாம கூட அங்கிருந்தான் மீட்கப்பட்டு வந்திருக்கிறோம். கவனிங்க, இங்க மரணத்தின் பிடியில மக்கள் சிக்கி கஷ்டப்படுறாங்க. ஆனால் நற்செய்தி என்னவென்றால், அருமையானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நாம, மீட்கப்பட்ட நாம மரணத்தின் பிடியில இல்லை. கர்த்தர் நம்மை மரணத்தின் பிடியிலிருந்து என்ன செய்திருக்கிறாரு? விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு சிலுவையிலே பாடுபட்டு பாருங்க, மரணத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மரணத்தின் மேலே பாதாளத்தின் மேலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
இயேசு மரணத்தின் கூரை ஒடிச்சிருக்கிறாரு, பாதாளத்தின் கொடுக்க ஒடிச்சிருக்கிறாரு. ஒடிச்சு மரணத்தின் வல்லமையிலிருந்து நம்மளை நினைச்சிருக்கிறாரு, விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? We are redeemed. நம்ம மீட்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். உலகம் மரணத்தின் பிடியில சிக்கி இருக்குது, நாம ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நம்மை ஜீவனுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Hallelujah. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம், ஜீவனுக்குள்ள நாம இருக்கிறோம். நல்லா கவனிங்க, முடிக்க போறோம். அருமையானவர்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த விசுவாச வாழ்க்கை, இது வேற எதுவும் கிடையாது. இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தில் தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறார் இயேசு நம்மளை. இன்னைக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை இயேசு, இது நமக்கு ஜீவ விருட்சமாகவே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்கிறோம்? ஜீவ விருட்சத்தை சாப்பிடுகிறோம். இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா, டாக்டர் யூஸ்வலா ஒரு 3-4 பேசிக்கான கேள்விகளை கேட்பாரு. அடிப்படையான கேள்விகள். நல்லா தண்ணி குடிக்கிறீங்களா? நல்லா சாப்பிட்றீங்களா? நல்லா தூங்குறீங்களா? நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா? எல்லாத்தையும் கேட்குற கேள்வி. ஏன்னா இதெல்லாம் பேசிக். இது வாழ்க்கையில் இது ரொம்ப பேசிக்கு. கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப பேசிக் என்னன்னா, நல்லா வேதம் வாசிக்கிறீங்களா? நல்லா ஜெபிக்கிறீங்களா? நல்லா அறிக்கை பண்றீங்களா? இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் பாருங்க, அடிப்படையான விஷயங்கள். இதை நம்ம செய்யும் போது என்ன பண்றோம்? ஜீவ விருட்சத்திலே நாம் பங்கெடுக்கிறோம். பிசாசு மரணத்துக்கு அடுத்த காரியங்களை உதறி தள்ளிட்டு கர்த்தருடைய காரியங்கள்ல பாருங்க நம்ம வந்து பங்கெடுக்கிறோம். ஜீவ விருட்சத்தை சாப்பிடுகிறோம். அப்படி சாப்பிடுகிற நாம், தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளுகிற நாம், தேவனுடைய எண்ணங்களால் நிறைந்திருக்கிற நாம் சந்ததி சந்தானமாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் அப்படிதான் சொல்லியிருக்காரு, ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுனா நீயும் உன் சந்ததியும் என்றென்றைக்கும் வாழ்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஜீவ விருட்சம் எதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை, இயேசு, ஞானம், அதுதான் அருமையான ஜீவ விருட்சம். கர்த்தாவே, இந்த ஜீவ விருட்சத்துல நான் டெய்லி பங்கெடுக்கணும் ஐயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரே ஒரு வசனம் வாசி முடிச்சிருவோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்க. அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். விளங்குற மாதிரி சொல்றேன், இந்த ஞானம் உங்களை ராஜாக்களை போல வாழ வைக்கும். இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஞானத்தை விட்டுட்டு முட்டாள்தனத்துக்கு இடம் கொடுத்து அருமையானவர்களே ஆசீர்வாதத்தை இழந்து அடிமைகளைப் போல வாழ்கிறார்கள். அது ஒருவேளை உலகத்தாருடைய அனுபவமா இருக்கலாம். ஆனா தேவனுடைய மக்கள் வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து ஞானத்தின்படி வாழ்வார்களானால் ராஜாக்களை போல வாழலாம். இல்லையா? கீழ்ப்படுத்துகிறவர்கள் ராஜாக்கள். மாம்சத்தை கீழ்ப்படுத்தக்கூடிய பாருங்க வல்லமை ஞானத்துக்குள்ளே இருக்கிறது. பிசாசை கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை ஞானத்துக்குள்ளே இருக்கிறது. உலகத்தை கீழ்ப்படுத்தக்கூடிய வல்லமை ஞானத்துக்குள்ளே இருக்கிறது. ஞானத்தின்படி செயல்பட்டா மாம்சத்தை கீழ்ப்படுத்தலாம், பிசாசை கீழ்ப்படுத்தலாம், உலகத்தை கீழ்ப்படுத்தலாம், வெற்றிகரமாய் ராஜாக்களை போல வாழலாம். எத்தனை பேர் ராஜாக்களை போல வாழணும்னு விசுவாசிக்கிறீங்க? அதுக்காக தான் கர்த்தர் சிலுவையில் ரத்தம் சிந்தி அடிமைகளாக இருந்த நம்மை ராஜாக்களாக நினைச்சிருக்கிறாரு, மாற்றி இருக்கிறாரு. தேவ ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தாவே, ஞானத்தை ஆழமாய் கவனிக்க கற்றுக்கொள்ள, ஞானத்தின்படி காரியங்களை செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று அருமையான ஞானத்துக்கு அர்ப்பணியுங்கள். ராஜ வாழ்க்கை உங்களுடைய பங்காக மாறும். ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. எல்லாம் தயவு செய்து எழுந்து நிற்போம். தேங்க் யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக மரணத்தின் கூரை நீர் ஒடித்திருக்கிறீர், பாதாளத்தை நீர் ஜெயித்திருக்கிறீர். கல்வாரி சிலுவையிலே கசப்பை எல்லாம் கர்த்தாவை அகற்றி போட்டிருக்கிறீர். எல்லா கசப்பையும் பாதாளத்திலே புதைத்து விட்டிருக்கிறீர். தகப்பனே, உயிர்த்தெழுந்த இயேசு, எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தாவை இனிமையாக்குகிற இயேசு, இன்றைக்கு எங்களுக்குள்ளே இருக்கிறீர். நீரே எங்களுடைய ஞானம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். வேண்டிய ஆலோசனையும் கர்த்தாவை வேண்டிய வார்த்தைகளையும் தகப்பனே அவ்வப்போது எங்களுக்கு தந்து எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். மேற்கொள்ளுறவர்களாக இருக்க, வெற்றி சிறக்கிறவர்களாக இருக்க கர்த்தாவே கிருபை செய்கிறீர். ஆளுகிறவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சபிக்கிறோம். அவைகள் ஓடி போகும்படி கட்டளை கொடுக்கிறோம். எல்லா இக்கட்டுகளும் விலகி போவதாக. விடுதலை, மெய்யான விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. நீர் அவிதமாக செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.